என் அன்பு சகோதர சகோதரிகளே, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். நாம் கேட்பதற்காக அவர் காத்திருக்கிறார். நாம் சந்தோஷம் அடைந்து நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு பெரிய சந்தோஷம். என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறான், என் மகா சந்தோஷமாக இருக்கிறான், எனக்கு அது போதும் என்று சொல்லி உங்களை குறித்து அவர் மன மகிழ்ச்சி அடைகிறார், கம்பீரிக்கிறார் என்று செப்பனியா 3:17 கூறுகிறது. ஆகவே இந்த நாளிலும் மனம் திறந்து உங்கள் அன்பு தகப்பனாகி இயேசுவினிடம் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். சகல நன்மையும் தருவார், உங்களுக்கு சம்பூர்ணமாய் தருவார், உங்களை வாழ வைப்பார். அந்த இயேசுவை குறித்து இப்பொழுது நாம் கேட்போமா? ஏசாயா 66 அதிகாரம் 1 வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். Isaiah 66 verse 1, the Lord says in his word, வானம் எனக்கு சிங்காசனம், the heaven is my throne, பூமி என் பாதபடி. earth is my footstool. அப்போஸ்தலர் 7:49 அதை நாம் வாசிக்கிறோம். The same thing we read in Acts 7:49. எல்லாம் வல்ல இறைவன் மிகவும் பெரியவர். The Almighty God is such a great God. வானத்திலே அவருடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். He has kept his throne in heaven. அவருடைய கால்கள் பூமியின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. His feet is kept upon the earth. அவ்வளவு பெரிய தேவன், Such a great God. அவரிடம் ஜெபம் பண்ணதான் நாம் வந்திருக்கிறோம். We have come to pray for such a great God. ஆனாலும் Even then, நான் தங்க விரும்புவது I want to stay உன் இருதயத்தில் தான். in your heart. உன் இருதயத்தில் தான் நான் தங்க விரும்புறேன். I want to stay in your heart. இறக்க மாட்டியாப்பா உன் இருதயத்தை? Will you not open your heart to me? நான் உள்ள வர விரும்புறேன். I want to come inside. நான் வந்து தங்குவேன், I will come and stay. உன்னோடு போஷிப்பேன். I will dine with you. அப்படி என்றால் உன் ஜெபத்தை எல்லாம் கேட்பேன். What is it meaning? I will hear all your prayers. நீ மேஜையில உட்கார்ந்து என்னிடம் சொல்லும் எல்லாவற்றையும் கேட்பேன். When you sit on the table, whatever you tell me, I will listen. உன் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருவேன் என்றார். I will answer all your prayers. இருதயத்தை திறப்போம். Let us open our hearts this morning. ஆண்டவரே, பெரிய தேவனே, என் சின்ன இருதயத்துல வந்து தங்கோ சாமி என்று சொல்லுவோம். Lord, you are a great God, but come and stay in my small heart, let us say. என் இருதயத்தை திறக்கிறேன் சுவாமி. Lord, I am opening my heart. உள்ளே வாரும், Come inside. உள்ளே வாரும். Come inside. ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்குள் வரும் பொழுது, When the Lord comes into our heart, உங்கள் இருதயம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அவர் அதற்கு சாட்சியாக இருக்கிறாராம். He comes and inside your heart and says, your heart becomes my temple, and he is a witness for that. 1 யோவான் 5:7 படி, According to 1 John 5:7, பரலோகத்தில் நம்மை குறித்து சாட்சி சொல்லும் மூவர் இருக்கிறார்கள். there are 3 who testify in heaven. ஒன்று சர்வ வல்லமை உள்ள தேவன், பிதாவாகிய தேவன். First, the Almighty God, God the Father. இரண்டாவது வார்த்தையாகிய தேவன், இயேசு என்ற பெயரை உடையவர். Second, Jesus, who was named as Jesus, the Word of God. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். Thirdly, the Holy Spirit. 3 சாட்சிகள். 3 witnesses. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். They kept on telling that you are the children of God. அநேக முறை நமக்கே நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தேகம் வருது, நான் கடவுள் பிள்ளையா இருக்கிறேனா, கடவுள் என் இருதயத்தில் இருக்கிறாரான்னு. Many times we ourselves have a doubt in our heart whether I am a child of God, whether God lives in me. நம்ம இருதயம் நம்மை குறித்து சாட்சி சொன்னாலும் சரி, மற்றவர்கள் சாட்சி சொன்னாலும் சரி, சொல்லாமல் போனாலும் சரி, கடவுள் நம்மை குறித்து சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார். Whether our heart witnesses or our own conscious witnesses, God is kept on telling that he is our witness. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க இருதயத்தை பார்த்து, இது என் பிள்ளையுடைய இருதயம், இந்த இருதயத்தில் நான் தங்கி இருக்கிறேன், இது என்னுடைய பிள்ளை என்று உங்களை குறித்து சொல்லுகிறார். God the Father says, God the Son says, the Holy Spirit specifies and says, this heart is my place, I am staying inside this, and he or she is my own child. He kept on testifying that. அப்படி சர்வ வல்லமுள்ள தேவன், பிதாவாகிய தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார், என்ன காரியங்கள் நிறைவேறுகிறது? When God the Father testifies in your heart that saying that you are the child, what happens in your own life?
சங்கீதம் 115 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Psalm 115 verse 3. அவர் பரலோகத்தில் இருந்து அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறார். He is in heaven and he does whatever pleases him. அவருடைய சித்தம் என்ன? What is his will? ரோமர் 8:28 வாசித்து பாருங்க. Romans 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். We know that whoever is called according to his will who love him, we know that all things work together for good to those who love him. ஆண்டவருடைய தீர்மானம் என்ன? What is the plan of God? என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டும். In my children's life I will do everything good for them. ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிட்டாரு, உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெற வேண்டும் என்று. God has already determined that everything happens in your life for good only. இதுதான் அவருடைய தீர்மானம். இதை நிறைவேற்ற அவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சியாக வைத்துக் கொண்டிருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Hebrews 4 and verse 3. வேதம் கூறுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். The Bible says even before the foundation of the world God has planned everything before the creation of the world. எரேமியா 29:11 வாசித்து பாருங்க. Jeremiah 29 and verse 11. ஆண்டவர் பரலோகத்துல உட்கார்ந்து உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னதாகவே நீங்க இந்த நாள்ல பிறப்பீங்க என்று அறிந்து உங்களுக்கு எல்லாம் நன்மையா நடக்கணும், நன்மையா நடக்கணும், நன்மையா நடக்கணும்னு நன்மையானவைகளை உங்கள் வாழ்க்கைக்காக தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். God is seated in heaven even before the creation of the world. He has already determined in my child's life this thing should happen for good, this thing should happen for good, for everything he has already planned in your life for good only. எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். He has already planned everything. அதற்கு அந்த தீர்மானத்துக்குள் தேவன் உங்களுக்கு குறித்து கொண்டிருக்கும் அந்த நன்மையான தீர்மானத்திற்குள் உங்களை நடத்தும்படியாக அவர் தேவதூதர்களை உங்களோடு அனுப்புகிறார். To lead you into his own plan that he has kept for you for good, he sends his angels with you. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Exodus 23 and verse 20. நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை காப்பாற்றுவதற்காக ஒரு தூதனை உன்னோடு நான் அனுப்ப போகிறேன். To guard you along the way, to protect you, I am sending an angel ahead of you. ஐயோ, நான் தான் போகணும், நான் தான் இதை செய்யணும், நான் தான் அதை செய்யணும், என் பிள்ளைக்கு நான் தான் இதை செய்யணும்னு நீ நினைக்காதம்மா. நீ நடக்க வேண்டிய வழியில, நான் உனக்கு தீர்மானம் பண்ணி வைத்திருக்கும் வழியில உன்னை நடத்தும்படி ஒரு தேவதூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, you are telling, I have to do this, I have to do that, I have to take care of my child, I have to lead my child. But God says, I have already planned everything for you, and to that way to lead you, I am sending an angel with you. அந்த வழியிலே, உன் வாழ்க்கையின் வழியிலே அவன் உன்னை காப்பாற்றுவான். In that way of your life, he will guard you. பிசாசு வந்து உன் வாழ்க்கை வழியிலிருந்து உன்னை தள்ள முடியாது. Devil could not come and he will not snatch away from that way of life. அந்த தேவதூதன் உன்னை நான் உனக்காக வைத்திருக்கும் அந்த வழியிலே நடத்துவான். Angel will lead you according to the way in which I have planned for you. அது மட்டும் இல்ல, Not only that, நீ எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த ஸ்தானத்துக்கு போகணுமோ, என்ன ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ அந்த இடத்திற்கு உன்னை அந்த தேவதூதனே அழைத்து கொண்டு போவான் என்று ஆண்டவர் the சொல்லுகிறார். Lord says, to that particular place, to that place where I have destined for you to have a blessing for you, the Lord says the angel will take you to that particular place. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Matthew 18 and verse 10. அவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கென்று ஒரு தேவதூதனை நியமிக்கிறார். When you commit your life into the hands of God, God is keeping an angel for your life, for your sake. ஒவ்வொரு நாளும் இந்த தேவதூதன் போய் தேவாதி தேவனுடைய முகத்தை உங்கள் நிமித்தம் பார்க்க வேண்டும். Every day this particular angel has to go to heaven to see the face of God for your sake. அந்த நாளிலே என்னென்ன தீர்மானம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை தேவதூதன் சொல்லுவாரு. அந்த தேவதூதன் வந்து உங்களை அந்த பாதையிலே நடத்துவார். That particular day, whatever God has planned to happen in your life, the angel listens and the angel will come and then he will make it fulfill in your life. பிசாசு அந்த வழியிலிருந்து உங்களை தள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார்.
devil will not catch away. The angel will protect you in your way. ஆகவே தைரியமாயிருங்க. So be bold. உங்களுக்கென்று ஒரு தேவதூதன் இருக்கிறார். There is a particular angel destined for you. உங்களுக்கென்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணின ஒரு தேவதூதன் உங்களுக்கு இருக்கிறார். There is a particular angel designed for you. இன்று முதல் அந்த தேவதூதனை நீங்கள் காண போகிறீர்கள். From today onwards you will see that angel. அந்த தேவதூதன் உங்களை நடத்தி கொண்டு போவதை பார்க்க போகிறீர்கள். You will see that angel leading you. பேதுருவை கொல்லும்படியாக ஏரோது மன்னன் அவனை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தான். Emperor Herod put Peter into prison to kill him. ஆனா ராத்திரி அவனுக்கென்று இருந்த அந்த தேவதூதன் இறங்கி வந்தான். But that particular night, that particular angel destined for Peter came down. பேதுருவை எழுப்பினான். He woke up Peter. பேதுருவுடைய கைகளை பூட்டி இருந்த அந்த சங்கிலிகளை உடைத்து போட்டான். He broke all the chains fettered into the hands of Peter. பூட்டப்பட்ட சிறை கதவுகளை திறந்தான். The locked doors, the prison doors were open. பேதுரு போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவனை அழைத்து கொண்டு போனான். Angel led him to the particular place where Peter had to go. ராஜாவுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. The emperor became mad. கர்த்தர் பெரியவர். The Lord is great. எல்லா அதிகாரங்களையும் விட சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரியவர். Above all the powers, our almighty God is great. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவதூதனை உங்களுக்கு என்று நியமித்த ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்ப போகிறார். God is going to send that particular angel destined for you, and he is going to send that angel to you. இன்று முதல் அதை பார்க்க போகிறீர்கள். From today onwards you are going to see that. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். Genesis 28 verse 14 we see this. இந்த தேவதூதன் எப்படி யாக்கோபுக்கு காட்சி அளித்தான் பாருங்க. This particular angel how he appeared to Jacob. யாக்கோபு ஒன்றும் அறியாதவனாக வீட்டை விட்டு பயத்தினால் நிரம்பி தன் உயிருக்காக பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். Jacob was not knowing anything in his life to do, so with great fear for his life he was running from home. ஆனால் அன்று இரவு வனாந்திரத்திலே அவனுக்கு ஒரு சொப்பனம். But at night in that wilderness he had a dream. அந்த சொப்பனத்திலே தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டார். In the dream he saw angels ascending and descending. அவர்கள் ஏறின ஏணியின் உச்ச கட்டத்திலே தேவாதி தேவனுடைய சிங்காசனம் இருப்பதை கண்டார். He saw at the top of the ladder the throne of God placed there. அப்பொழுது தேவாதி தேவன் அவனுக்கென்று தீர்மானம் பண்ணி வைத்திருந்த அவனுடைய எதிர்காலத்தை அவனோடு பேசினார். At that time the Lord God spoke to him, revealing the future that he has already planned for Jacob. அவனை அந்த ஆண்டவருடைய தீர்மானத்திற்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய தேவதூதர்களையும் அவனுக்கு காண்பித்தார். He showed those angels who are going to take him to that particular place. அப்படியே யாக்கோபு வெறும் கையனாய் போனான். ஆனால் திரும்பி வரும்பொழுதோ தேவதூதர்கள் அவனை அழைத்து கொண்டு வரும்பொழுதோ அவன் 2 பரிவாரங்களை சுமந்து கொண்டு வந்தான். Jacob went empty handed, but when he was returning along with the angels sent by God, he had 2 troops along with him. வெறும் கையா வந்திருக்கிறேன், You come empty handed. எதிர்காலம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை I don't know what is going to be my future. என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்க You would have come with trembling. ஆண்டவர் தமது தேவதூதர்களை உங்களுக்கு முன்னே இனி அனுப்ப போகிறார். The Lord is going to send his angels before you. வாசல்களை திறப்பான். He will open the door. ஆண்டவர் தீர்மானம் பண்ணின இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வருவார். He will take you to the place God has determined for you. இனி 2 பரிவாரங்களை நீங்கள் சுமக்கும்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். God is going to lift you up so that he is going to carry 2 troops along with you. மனம் கலங்காதிருங்க. Don't be worried. அதே இடத்திலே 2 மடங்கு ஆசீர்வாதமும் கனமும். The same place you will receive double fold blessing and double fold honor. ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய பிள்ளை என்று. God testified that you are his children. நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளை என்று சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். He is keeping on telling, testifying that every one of you are the child of God. அந்த சாட்சி விளங்கும்படியாக தான் அவர் உங்களுக்கு தீர்மானம் பண்ணின நன்மையான இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். To make sure of the testimony, God is leading you to that good place. எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து சொல்வார்கள், இவள் தேவனுடைய பிள்ளை, இவள் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய பிள்ளை, உங்க கடவுள் கொண்டாந்து இந்த உயர்ந்த ஸ்தானத்துல சேர்த்துட்டாரு என்று எல்லாரும் ஆர்ப்பரிக்கும்படியாக உங்களை கனம் பண்ண போகிறார். God is going to honor you so that all others will say he is a child of God, she is a child of God, and they're going to honor you to that place God is taking you. தைரியமாயிரு. Be bold. அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய சாட்சியை இப்பொழுது நாம் கேட்க We're going போகிறோம். to listen to your testimony, you receive such a blessing. என் பேர் சல்ச்சா, நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். நான் கொஞ்ச நாளாவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் கணவர் சின்ன வயசுலேயே குழந்தைகளை விட்டு இறந்துட்டார். பிள்ளைங்களுக்கு நான் எப்படி தான் காப்பாற்றணும், என்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. என் கணவர் செத்த பிறகு அப்புறம் என்ன செஞ்சேன், இந்த ஆண்டவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. அதனால் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டட வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தேன். நான் ஒரு நாளைக்கு 25 ரூபான்னு கூலி வாங்கிறதுக்கு ஆரம்பித்தேன்.
அந்த கூலியில் என் பிள்ளைங்களை காப்பாற்ற என்னால் முடியாது போச்சு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்கத்தில் குழுங்கெல்லாம் எனக்கு எதனா ஒரு கஞ்சி கூவை தண்ணி தான் கொடுப்பாங்க. இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாள்னு சொல்லிட்டு ஒரு பிஞ்சு போன வீட்டில் தான் கடுப்பேன். நான் அந்த வீட்டை கூட கட்டுறதுக்கு நிலையில்லாத கடுப்பேன். சுற்றி துணி கட்டிட்டு மேலே ஒரு துணிக்கு போட்டுட்டு வைக்க வாங்கி போடுவோம். எனக்கு எதுவும் போடுறதுக்கு முடியாத நிலையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு சொல்ல. பக்கத்து வீட்டில் ஒரு கஞ்சி கேட்கறதுக்கு நான் போனேன். நான் அதனால அப்போ ஐயா ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். குடும்ப ஆசீர்வாத திட்டம். இன்று குடும்பங்களிலே பாருங்கள், கணவன் மனைவிக்குள் எவ்வளவோ போராட்டங்கள், அவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். பிள்ளைகள் வாழ்வில் கஷ்டம் என்னும் பண கஷ்டம் என்னும் கணவனும் மனைவியும் வேலை செய்வதனால் அவர்கள் பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை என்னும் 2 பேரும் வேலைக்கு போவதனால் வீட்டில் ஜெப கூடுகையே இல்லாமல் போய் விடுகிறது. இன்னும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வீண் செலவு. இந்த சூழ்நிலையில் குடும்பங்கள் ஆசீர்வாதம் பெற்று செழித்து வாழ்வதற்காக ஆண்டவன் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இதுலயே சேரணும், நம்ம குடும்ப பங்காள இருக்கணும். இந்த 25 ரூபாய் கூட எப்படின்னா நம்ம காணிக்கு போடணும். நம்மளையா ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு, நம்ம ஏன் இந்த மாதிரி நிலைமையில கிடக்குறோமேன்னு சொல்லிட்டு எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. எங்க ஐயா சொன்னது சரின்னு சொல்லிட்டு அதுல சேர்த்து 50 ரூபாய் போடுவேன் மாசம். என்னால முடிஞ்சது 50 ரூபாய் போட்டு நிறுத்தேன். அப்புறம் அப்படியே என் பிள்ளைங்க ஒரு கடைங்கள்ல வேலைக்கு விட்டேன். என்னால் படிக்க வைக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கள் மாமனார் வீட்டு வெளியே விட்டு தேத்திட்டாரு. இந்த வீடு உனக்கு தேவையில்லை, இல்லைம்மா உன் கணவர் சேர்த்து பாரு, உனக்கு வீடு இல்லை போன்னு சொல்லிட்டு. அந்த கொட்டா வீடு கூட இல்லாத நிலையில் நான் ரொம்ப தெருவில் நின்று அப்படி கண்ணீர் கையோடு நான் அழுதுக்கு அந்த மறுநாள் ஜீசஸ் காலுக்கு வந்தேன். வந்த பிறகு ஜபிச்சுக்கணும் போனேன். அந்த வீடு எனக்கே என் மாமனார் குத்த மாதிரி ஆண்டவர் எனக்கு உயர்த்தினார். கோடி நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டத்துலயும் அப்படியே இருக்கு சொல்ல. என் பிள்ளை நான் செஞ்சது அம்மா நான் ஒரு கம்பெனி வைக்கிறேம்மா நான் அப்படின்னு சொன்னான். எப்பா இதெல்லாம் நம்மளால முடியுமாப்பா, கம்பெனின்னு சொல்றியே, இது எல்லாரும் கூட நினைக்க முடியாத நிலையில நம்ம இருக்கோம். ஏமா முடியாது, ஆண்டவருக்கு இருப்பா ஒரு கம்பெனி வைக்கிறேம்மா நான் அப்படின்னு சொன்ன பிறகு என் பிள்ளை ஒரு பார்ட்னராக ஒரு கம்பெனியில சேர்ந்துச்சு. கம்பெனியில சேர்ந்த பிறகு இப்போ கம்பெனிக்கு ஓனராக இருந்தது. இப்போ அழுக்கா என் புள்ள ஒரு கம்பெனியே வச்சா ஆண்டவர் கிருபனால என் பிள்ளை ஆண்டவர் எங்க ஐயா சொன்ன மாதிரி எங்களை எங்கேயோ எத்தமே நிட்டுட்டாரு என் தாய்ப்பை. இன்னைக்கு எத்தனை பேர் எங்களை ஒரு ஊடும் புகழும் பொருளுமா, வீடு நிறைய பொருளும் புகழுமா, எனக்கு பணமும் எனக்கு நகையை என் புள்ள ஆண்டவர் மூலியமா எங்களுக்கு நடத்தினாரு. எங்களுக்கு நடத்துற என் தாய்ப்பு உங்களையும் ஒரு சாட்சி. நீ எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாறின? எப்படி உனக்கு அந்த விசுவாசம் வந்தது? நிறைய பேர் என் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுவாங்க, நிறைய செருப்பெல்லாம் போடுவாங்க. நான் இதெல்லாம் பார்க்கும்போது நானும் இதெல்லாம் எப்போ போடுவேன், எப்போ நானும் இந்த மாதிரி ஜாலியாக இருப்பேன், நிறைய யோசனை பண்ணிடுவேன். ஒருவேளை சாப்பாடெல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஐயா. வெறும் ஈர துணியை கட்டிட்டு படுத்துருக்கேன், பசினால் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். கம்பெனியில் சேரணும், கம்பெனியை நடத்தணுன்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது, ஒரு தைரியம் எப்படி வந்தது? அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க ஜீசஸ் காலில் போகலாம், அங்கே ஒரு என்பார்ட்டில் சேர்ந்து விட்றோன்னு. அதுக்கப்புறம் அம்மா என்னை கூப்பிட்டு வந்தாங்க, இங்கே வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. அது மாதிரி ஜீசஸ் சரி அப்படியே போயிருந்துட்டு இங்கே அடிக்கடி ஜீசஸ் காலுக்கு வந்து அடிக்க கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். நான் போயிட்டு பிறகு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும், நம்ம இதெல்லாம் செய்யணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னரை கூட சேர்ந்து பண்ணேன், அது எனக்கு ஒத்து வரல. அதுக்கப்புறம் தனியாக பண்ணணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன். திடீர்னு ஒரு நாள் எப்படி ஆனால் என் கேட்ட பணம் சுத்தமாக கிடையாதுங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு மூலிமா ஒரு கஸ்டமர் தான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது, நீ வச்சு எதனா செய்ய முடியுமான்னாருங்க. அதுக்கப்புறம் என்ன இது நம்ம எப்படி இது கொடுப்போன்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்கு ஒரு 6 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுன்னாருங்க. சரிங்க சார் நான் பார்த்து நான் பண்ணுறேன். அந்த காசு வாங்கினேன், 3 மாதத்தில் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அந்த பணத்தை. நான் இப்போ நான் எந்த கஷ்டம் இல்லாமல் நான் நல்லபடியாக இருக்கேன். யாருக்கும் 10 பைசா கொடுக்கணும்னு இல்லை, சொந்தமாக நான் என் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் கொடுத்துருக்கிறேன். எங்கெங்க வேலைக்கு போவேன் அங்கெல்லாம் நான் துணி கேட்பேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு துணி கொடுங்க. சின்ன குழந்தைங்களை பார்த்தாலும் துணி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவேன். ஏம்மா என் பிள்ளைங்களுக்கு ஒரு துணிங்க கொடுங்கம்மா, என் பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன சட்டைங்க தான் கொடு, எனக்கு கட்டத்துக்கு போட எதனா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுன்னு கேட்பேன். அப்புறம் வந்து பக்கத்தில் எப்போ சோறு வெடிக்க போகிறாங்களோன்னு நினைப்பேன். சாப்பாடு வச்சாங்களா கப்ப கப்பன்னு ஓடி அந்த தண்ணி ஊற்றி ஓடாந்துருவேன். அந்த தண்ணி ஊற்றி என் பிள்ளைங்களுக்கு அதை கழட்டி நான் தூங்க கத்திக்கிறேன். எத்தனையோ நாட்கள் அது மாதிரி கஞ்சி தண்ணியில் என் பிள்ளைங்களை உயிர் வார்த்துக்காக இது பண்ணிக்கிறேன். நான் எனக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு வசதி கொடுத்து இந்த அளவுக்கு எங்களை நடத்தின என் தாய்ப்பேன். அநேக பேர் எங்க ஊர்ல ஒரு சாட்சா எங்களை நிறுத்திக்கிறாரு. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாட்சா இவ்வளோ இது மாதிரி சல்ச்சாவா இது மாதிரி கேறாங்க, கோல்த்து வேலை செஞ்சிருந்தப்போ இந்த மாதிரி நிலையில கேறாளேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு அதிசயமா தான் பாக்குறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. இயேசு உயிரோடு இருக்கிறார்.
இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Jesus, சர்வ வல்லமுள்ள தேவனே, Almighty God, மது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தீர்மான ஒவ்வொரு நன்மையும் அவர்கள் மீது இப்பொழுது இறங்க செய்ய சுவாமி. Lord, whatever the good thing you plan for every one of your children, determine for them, let those good things come upon them right now. சர்வ வல்லமுள்ள தேவனே, Almighty God, இப்பொழுது அவர்கள் இருதயத்திற்குள் பிரவேசியும் சுவாமி. enter into hearts right now. இப்பொழுதும் சுவாமி, Even now, நீ தீர்மானம் பண்ணின இடத்திற்கு அவர்களை கொண்டு செல்லும்படியாக அவர்களுக்கென்று நீ குறித்த தேவதூதன் அவர்களுக்கு முன்னே போகும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். Lord, I pray the particular angel destined for them, let the angel take them to the place which you have planned for them, Lord. இப்பொழுது அந்த தேவதூதன் இறங்கி வரட்டும். Let that angel come down right now. பெதஸ்தா குளத்தை ஷலக்கி ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்த அந்த தேவதூதன் இறங்கி வரட்டும். Angel of God who came down and went into the pool of Bethesda and stirred the waters to bring healing, let that angel come down right now. தானியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த அந்த தேவதூதன் இறங்கி மது பிள்ளைகளை தேடி வரட்டும். Let the angel of God who brought the message from God to Daniel, let that angel come down for your children. யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின அந்த தேவதூதன் இறங்கி வரட்டும். Let that angel who turned Jacob to Israel, let that angel come down. மது பிள்ளைகளுடைய பெயரையும் குணத்தையும் மாற்றத்தக்கதாக அந்த தேவதூதன் தேவனுடைய வல்லமையை சுமந்து கொண்டு வரட்டும் ஆண்டவனே. Let the angel of God carry the power of God to change the nature and the name of these children. இயேசுவை கெத்சமனே தோட்டத்திலே ஆறுதல் படுத்தின அதே தேவதூதன் இப்பொழுது இவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஆறுதலின் பாதையிலே நடத்தும்படியாக இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். Lord, I pray the same angel who brought comfort to Jesus at the Garden of Gethsemane, let the same angel come and comfort the children and lead them to the place of comfort. Let the angel come down, I pray. பிசாசுக்கு எதிர்த்து நின்ற அந்த தேவதூதன் நமது பிள்ளைகளோடு கூட செல்லும்படியாக இறங்கி வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Lord, I pray in the name of Jesus, the same angel who fought Satan, that the same angel come and lead your children, Lord. கர்த்தருடைய தூதனானவர் The angel of God, இன்று முதல் நமது பிள்ளைகளுக்கு முன்பதாக செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. I pray that the angel will go before your children from today onward. கர்த்தருடைய தூதனானவர், Angel of the Lord, கர்த்தருடைய தூதனானவர், angel of the Lord, கர்த்தருடைய தூதனானவர் angel of the Lord, இவர்களுக்கு முன்பாக செல்லட்டும். let them go before these children. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். I command in the name of Jesus, இவர்களுக்குரிய தேவதூதர்கள் the angel destined for them, முன்னே செல்வார்களாக. let them go before them. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய தீர்மானத்திற்குள் செல்லட்டும். Let him lead to the plan of God determined for your children. பாவத்திலிருந்து வெளியே வரட்டும். Let them come out of sin. சாபத்திலிருந்து வெளியே வரட்டும். Let them come out of curse. ஆண்டவரே, நீ தீர்மானம் பண்ணின இடத்திற்கு இவர்கள் அழைத்து கொண்டு போகப்படட்டும் ராஜா. Lord, let the angel take to the place where you should determine for them, Lord. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. Thank you for doing it, Lord. ஹalleluya. Hallelujah. உமக்கு நன்றி. நன்றி. Thank you, Lord. உமக்கு நன்றி. Thank you, Lord. இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரம் 16 டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, சென்னை 28.